ஹாய் வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 19வது நாள். இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் எவ்வளோங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க. இப்போ வெயிட் எவ்வளோங்கிறது செக் பண்ணிடலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 73.40 ஆகிடுச்சு. இதே தான் ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா கம்மியாகுது ஜாஸ்தி ஆகுது. சரி, அது பார்த்துக்கலாங்க. நாளைக்கு என்னங்கிறத அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நீங்களும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் கரெக்டான டயட் இருங்க, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்குது. 73.40 72.80 இதுக்குள்ளேயே தான் இருக்குது. சரி, பார்ப்போங்க. ஓகே. மார்னிங் அப்புறம் 8:45 குழந்தைகளை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். வெறும் வாட்டர் மட்டும்தான், சரிங்களா. வார்ம் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கிட்டேன். நீங்கள் முடிஞ்சால் ஓட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 7 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டயட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன், அதனால தான். ஓகே, மணி பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கிறோம். அது மாதுளம்பழம் ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கிறோம், சரிங்களா. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரை கம்மி பண்ண பார்ப்போம். ஏன்னா இந்த 1 கிலோலேயே 60 கிராம் இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக நம்ம இதாகிட்டே இருக்கோம். கம்மியாகிறோம் ஜாஸ்தியாகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் இன்னும் 2 days இருக்குது, இன்னும் 3 days இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் 72.5 கொண்டு வந்துடணுங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ மறுபடியும் 73.40 ஆகிடுச்சு. 72.80 இருந்தோம், 85 வந்து இப்போ மறுபடியும் 73.40 ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் 72.5 கொண்டு வந்து நிறுத்திடணும் இந்த வாரத்துக்குள்ளே. சரி, பார்ப்போம் அது எப்படிங்கிறது. ஓகேங்களா. நீங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. ஓகே. நம்ம இந்த ஒரு வாரமாகவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இதிலே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டயட் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 o'clock எடுத்துக்கிட்டேன். பருப்பு வச்சுக்கிட்டேன், சரிங்களா. பருப்பு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் தான். அது மினிமம் பார்த்திங்கன்னா 150 கிராம் இருந்து 200 கிராம்குள்ளே தான் இருக்கும் ரைஸு. அதேமாதிரி 2 எக் ஹோல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், மஞ்சக்கரு இல்லாமல். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், வெள்ளரிக்காய். ஸோ இதுதான் என்னோடய மதியான லஞ்சு. ஏன்னா கொஞ்சம் இன்னையிலேருந்து கொஞ்சம் டயட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகலை, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா வாய்ஸ் பேசினேன், அது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 4:30 இது பண்ணுங்கள். ஆனால் வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கெல்லாம் வாட்டர் மெலன் சாப்பிட்லாம் அன்றைக்கெல்லாம் நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்குதுங்க. ஓகேங்களா. மற்ற ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது கூட இதாக இருக்குது. பட் பப்பாயா மட்டும் எடுத்துட வேண்டாம், பப்பாயா வேண்டாங்க. வாட்டர் மெலன் எடுத்துட்டிங்கன்னா நல்லா டிக்ரீஸ் ஆகுதுங்க. ஏன்னா இன்னொன்று நீர் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா டெய்லி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வயிறு சுத்தமாக கம்மி பண்ண முடியும். மக்களே, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கலாங்க, சரிங்களா. கை காலை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கையை காலை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஏன்னா எடுத்ததும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, அப்புறம் அங்கங்கே பிடிச்சிக்கும். அப்படியே கழுத்தை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 counts அந்த மாதிரி வச்சுக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 10 counts அந்த மாதிரி வச்சுக்காங்க. ஓகே.
அப்படியே சரிங்களா. கை மாற்றி இப்படி சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கை லூஸு எல்லாமே. காலும் பார்த்திங்கன்னா இப்படி ஏதாவது இருந்ததுன்னா பிடிச்சிட்டு இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 சரிங்களா. ஓகே, அடுத்தது இப்படி கால் நல்லா நீட்டிக்கங்க. ஓகேவா, இது இப்படி சரிங்களா. வார்ம் அப் தான், ரொம்பலாம் நீங்கள் இது பண்ணி வேண்டாம். ஏன்னா நம்ம வயிற்று தான் கம்மி பண்ணணும், ஃபேட் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ முதல்ல வார்ம் அப், பாடியை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 5 to 10 minutes இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். இதே நம்ம ஜிம்மிலலாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 3 செட்டு போடுவோம் இதுலேயுமே சரிங்களா. ஓ 20 சரிங்களா. இது ஒரு 2 செட்டு. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்காங்க வேணாம். ஓகே, நம்ம 2 செட் அடித்தாச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் வரைக்கும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இந்த சதை வந்து மேலே கீழே போயிட்டு வர நமக்கு அதுவும் இதாகும் சரிங்களா. சும்மா ஒரு 20 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு, அதாவது 10 minutes இப்படி கவுண்ட் பண்ணிக்காங்க. மறுபடியும் இன்னொன்று. ஓகே, அடுத்தது ஜம்பிங் ஜாக்ஸுங்க சரிங்களா. இது 3 செட்டு. இதிலேருந்து நம்ம இனி ஆரம்பிக்கிறோம். வார்மப்பில் புஷ்அப்ஸும் இருக்குது, தண்டாலும் இருக்குதுங்க. அது பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அப்போ தான் இங்கே இதில் ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணிடலாம். முப்பது கவுண்ட்டுன்னு 3 செட்டு சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் 100 கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, முப்பது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பண்ணும்போது கால் வலிக்கும். டெய்லி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் போயிடும். ஆனால் ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டிங்கன்னா அப்புறம் ரத்தக்கட்டு பிடிச்சிக்கும். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈஸியாக கம் பண்ணிடலாம். நான் இந்த 30 days கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக சரிங்களா 30 days வயிறு கம்மியாகாது. அதனால் நான் இப்போ ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஃப்ளாட் பண்ணுறதுக்கு அடுத்த 45 days ஓகேங்களா நம்ம வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே
ஸ்டொமக்கே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிடுறோம். அடுத்தது இதே ஒர்க் அவுட் தான், வேறு எதுவும் இல்லை, இதே டயட் தான். 45 டேஸில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த கம்மிங் 24ஓட நம்ம முடியுது, 24 26ஓட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஃபுல் ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு செட்டு போட்டுடலாம். ஓகே ஓகே 3 செட் அடிச்சுக்கலாம். அடுத்தது நாற்பது கவுண்ட்டு. சரிங்களா? இது பண்ணியிருக்கேன். இதில் 3 செட்டு. கட்டுங்க. ஓகே, லைட் போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இப்படி 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். நம்ம அந்த ஒரு செட்டு முடிஞ்சால் தான், அந்த 3 இது முடிஞ்சு அடுத்து வரும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே நம்ம படுத்துட்டும் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 2 கால் மேலே படுத்துட்டு 2 கால் மட்டும் மேலே வச்சுட்டு இது ரொட்டேட் பண்ணி பண்ணுவோம். அது இன்னும் நல்லாயிருக்கும். அது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் இது ஜம்பிங் பண்ணிட்டோம். முடிஞ்சால் பைட்டாக் அடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, 10 கவுண்ட்டு 3 செட்டு. அதான் முடிஞ்ச வரைக்கும் 4 செட்டு அடிக்க பாருங்கள். ஓகே, நல்லா கால் ரொம்ப கீழே போயிட வேண்டாம், ஹாஃப் இருந்தால் போதும். ஏன்னா நாளைக்கே அப்புறம் ஃபுல்லாக ரத்தம் கட்டிடும், நடக்க முடியாது. வாட்டர்லாம் இன்டேக் பண்ணிட வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் பண்ணுறோம். அப்புறம் உங்களுக்கு தாகம் அடிச்சதுன்னா கொஞ்சமாக குடிங்க, நிறைய அவ்வளோ குடிக்காது. இத்தினோண்டு வாய் நினச்சிக்கிற அளவு குடிச்சிக்காங்க போதும்.
ஓகேவா? இதிலே இப்படி வச்சுட்டு இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இதை இப்படி வச்சுட்டு இப்படியும் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இதை மட்டும் முடிச்சுட்டு அடுத்தது ஃபுல்லாக ஸ்டொமக் தான். மொத்தம் 20, 3 செட்டு. இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இந்த இடம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட்டுக்கு இதாகுங்க. இன்னொரு செட்டு போட்டுடலாம். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்க வந்து அந்த சேர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் என்னென்னா எல்லாமே ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினாருக்காக தான். சரிங்களா? ஸ்டொமக் கம்மியாகுதான்னு தெரியல, பட் சைனாக்காரங்க சேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்படி செவுத்தில் உட்காந்துக்குவாங்க, இப்படி. நான் சும்மா சொல்லி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அவங்க பேலன்ஸ் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருவாங்க. பட் நம்ம அது பண்ணுறதில்ல. இது மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. நம்ம அது காமனாக நம்மளால் எது முடியுமோ அது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, இனி அடுத்தது கீழே இறக்கும், அப்படியே கீழே இறக்கும். தெரியுதா? ஓகே, ஃபுல்லாக தெரியுதுண்ணா? ஓகே, கால் இப்படி வச்சுக்காங்க. இப்படி வச்சுட்டு கை 2 இப்படி. ஓகேவா? கை பேலன்ஸ் இப்படி வச்சுக்காங்க. ஓகேவா? கை பேலன்ஸ் இப்படி வச்சுட்டு கால் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காங்க. ஓகே, 20, 25 அந்த மாதிரி வச்சு 4 செட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அதாவது ஒரு செட்டு கம்மி பண்ணி 3 செட்டாக போடுறேன். ஏன்னா ஹோம் ஒர்க் அவுட் 1/2 பண்ணாவே நமக்கு பெனிஃபிட். ஜிம்மில் போனால் பசங்க கூட பேசிவிட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறப்ப டைம் ஓவர் ஆகிடும். ஹோம் ஒர்க்கில் அப்படி கிடையாது. ஏன்னா 1/2 ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வேர்வை பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஆனால் ஜிம்மில் ஃபேனில் ஏசியில் ஒன்றும் தெரியாது. டுவெண்ட்டி இந்த 10 கவுண்ட். சரிங்களா? மனசுக்குள்ளேயே நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இருபது கவுண்ட் அடிச்சிருங்க. ஓகே, 3 செட் முடிச்சிட்டோமா? இதில் அடுத்தது அப்படியே. சரிங்களா?
ஓகே, இப்படியே இருந்துட்டோம். முடிஞ்சால் ஏதாவது வெயிட் வச்சுக்கிறதுனாலும் வெயிட் வச்சுக்கலாம், சரிங்களா? ஏதாவது வாட்டர் கேன் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வாட்டர் கேன் வச்சு பண்ண மாட்டேன், நார்மலாகவே பண்ணிக்க வேண்டியது தான். கால் ரெண்டும் அப்பில் இருக்கணும், இப்படி, சரிங்களா? கால் கீழே படக்கூடாது. ஓ, 20 கவுண்ட் சரியான பெயினாக இருக்கும், சரிங்களா? பட் கொழுப்பு குறைக்கணும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வாக்கிங் போகணும். வாக்கிங் ஒரு நாளைக்கு எப்படியும் 5-6 கிலோமீட்டராவது போனீங்கன்னா தான் ஓரளவு கம்மியாகும். ஓகே, முடியலன்னா 10 கவுண்ட் கம்மி பண்ணிக்காங்க, செட்டு ஜாஸ்தி பண்ணிக்காங்க. டுவெண்ட்டி ஓகே, லாஸ்ட் இட். அப்போ 16 தான் முடிஞ்சிருக்குது, விடக்கூடாது. டுவெண்ட்டி 22 எக்ஸ்ட்ரா போட்டேன், முதுகெல்லாம் வலிக்கும். பரவாயில்ல, பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்காங்க, அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருந்ததுன்னா அடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம், ஏன்னா அதில் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் நமக்கு சிம்பிளான ஒர்க் அவுட்டுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி செவரு ஏதாவது இருந்தால் போய் எடுத்துக்கேன், இது பண்ணிக்கலாம். பக்கத்தால் போய்க்கிறேன், ஓகேங்களா? இல்லை, இன்னும் இருக்குது. ஓகே, இது ஒரு 10 கவுண்ட் நான் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து அடிச்சுக்குவேன், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்பர் பாடி, லோயர் பாடி, சரிங்களா? ரெண்டுமே இது கவுண்ட் ஆகும். இது 3 செட்டு. பெயின் இருக்கதாங்க செய்யும், அதுக்காக மனசு தலை தந்துடாதீங்க, கண்டினியூட்டி அடிங்க. ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் லேசி ஆகும், இருந்தாலும் அதை எல்லாம் கடந்து வந்தால் தான் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஓகே, 3 செட்டு முடிஞ்சது. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக குடிங்க, நிறையா குடிக்காதீங்க.
வயிற்றில் பூரா அப்புறம் இதாகிடுச்சுன்னா அப்புறம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக வாய் நினச்சிக்கோங்க. ஓகே, அதுலேயே சரிங்களா, அதுலேயே வேறு ஒர்க் அவுட். இந்த காலை தொடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது 2 பண்ணும்போது இந்த இடம் சரிங்களா. எவ்வளோ கவுண்ட் ஆகணும்? ஓ, வயிறு நல்லா பெயின் ஆகுங்க. ஓகே, 3 செட்டு முடிஞ்சுது. ஓகே, பார்த்தா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸுங்கூட நம்ம எப்படியும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும். கார்டியோ தான் கொஞ்சம் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் இதே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் அதனால தான் வயிறு கம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், ஃபேட் லாஸ் பண்ணுறதுங்கிறது இருக்கிறதுலே வச்சு ரொம்ப கஷ்டம். நான் இருக்கிறதுலே கொஞ்சம் சிம்பிளாக எதெல்லாம் முடியுமோ அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, போதுமில்ல? போதும் பரவாயில்ல, நான் பின்னாடி போய்க்கிறேன். சரி, போதுமா? போதும், நான் தெரியுதுண்ணா. ஓகேவா? இது இப்படி இப்படி சரிங்களா, இல்லைன்னா இப்படி. நான் இப்படி தான் செய்ய போகிறேன். டுவெண்ட்டி கவுண்ட் டவுன் சரிங்களா. இது 3 செட்டு. இது பண்ணும்போது நல்லா வயிற்றில் சரிங்களா, வயிற்றில் இப்படி பண்ணி எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, 15. ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். 30 மினிட்ஸுங்கிறது 45 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆனால் சரிங்களா, என்ன செட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. 3 செட்டுங்கிறது 4 செட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஓகே, 3 செட்டு இதில் முடிஞ்சதுங்க. அடுத்தது பிளாங்க்கு சரிங்களா. பிளாங்க் வச்சுக்கோங்க. செல்ஃபோனில் டைமர் செட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 நிமிஷம் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. ஓகேவா? வேண்டாம், இதுலேயே இருக்குது. இல்லை, நான் போட்டுக்கிறேன். எவ்வளோ நிமிஷம்? 1 நிமிஷம்தான். முடிஞ்ச வரைக்கும் 1 நிமிஷம், இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் இருக்கிறங்காட்டிக்கு கிளாக்கில் தானே போகணும். கிளாக் போனோம்னா கிளாக் எங்கே இருக்குது? அங்கே இருக்குப்பா.
போட்டியா? நான் சொன்னோன்னே டைமர் செட் பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் வந்ததுன்னா சொல்லு, இல்லைன்னா என்னால் முடியலன்னா நான் எந்திரிச்சுக்கிறேன். சரியா? ஓகே. 1 2 3. அதாவது பிளாங்க்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்படி வச்சுக்காங்க அவ்வளோதான். இது அப்படியே 1 2 போயிட்டு கையெல்லாம் வழுக்குதுங்க, ஃபுல்லாக வேர்வை. ஐம்பதுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லு. எவ்வளோ ஆச்சு? 40. ஆமாம், முடியல, கை வழுக்குது. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்க. 40. ஓகே, நான் அப்புறம் 46. பரவாயில்ல, கை வழுக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டவல் வச்சுக்காங்க. நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எதுவும் எடுக்கலை. ஓகே. ஒரு நிமிஷம். போட்டு அது தேவையில்லை, மறுபடியும் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இது பண்ணுங்கன்னா வயிறு சரியான வலி வலிக்கும். போதும், பரவாயில்ல. அது ஒன்றும் மறுபடியும் கிளியர் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். வழுக்குது, ஃபுல்லாக வேர்வை. வேண்டாம், கச்சி பிடிச்சி. ஓகே, லாஸ்ட் செட்டு. இது ஒன்றா பார்க்கலாம் எவ்வளோ முடியுதுன்னு. அவ்வளோ 30. பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல் பண்ணாலும் போதும், அது போதும். ஃபுல் பண்ணாலும் ஓகே தான். இல்லை, நான் இப்போதைக்கு எம்டி. கொஞ்சம் வெயிட் வச்சிட்டிங்கன்னா மேலே வர்றதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்குங்க. நான் தம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்களும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் ஃபுல் பண்ணிக்காங்க வேணாம். ஓகே, ஒன்று வேடா. லாஸ்ட் இல்லை, ஒன்று இருக்குது. அவ்வளோதான், அது சிம்பிள். அப்புறம் புஷ்அப்ஸ் போட்டால் முடிஞ்சுது. ஓகே, படுத்துக்கங்க. ஓகேவா? கால் இப்படி வச்சுட்டோமா? டென் கவுண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டொமக்கு ஒர்க் அவுட் வருங்க. ஓகேங்களா? இது 3 செட்டு டெய்லியும் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் தம்பிள்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வாட்டர் கேன் ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் இருந்ததுன்னா மேலே மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுமாதிரி எந்த மாதிரி டயட் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் டயட் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். டெய்லி என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சார்ட் அனுப்பிச்சிட்றேன்.
பாருங்கள். சிக்கன் ரெசிபி அது அப்புறம் பண்ணிக்கலாம். பிரியாணி கேட்டிருந்தாங்க எப்படின்னு. நான் இப்போ தான் வெறும் கான்சன்ட்ரேஷன் பூரா வெயிட் லாஸில் தான் பண்ணிகிட்ருக்கிறேங்காட்டிக்கு ஃபுட் வீடியோ போடுறதில்ல. அதுவும் நம்மளோட இதில் கொண்டு வருவாங்க என்ன மாதிரி ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 2வது செட் போட்டுக்கலாம். ஓகே, டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துங்க, 10 செகண்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லாஸ்ட் செட்டு போட்டுடலாம். அடுத்தது புஷ்அப்ஸு, லாஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிளாக முடிச்சு விட்டுடலாங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. வயிற்றுக்கு தேவையான எல்லா எக்ஸசைஸும் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது பண்ணிங்கன்னா ஃபுல் ஒர்க் அவுட்டு. ஓகேங்களா? அடுத்தது நான் ஒரு செட்டு போடுறேன் புஷ்அப்ஸு, நீங்கள் 3 செட்டு அடிச்சுக்காங்க. இது எப்போவுமே நம்ம எல்லா ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபைனலாக இன்னொரு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன், அதுக்காக வேண்டி ஒரே ஒரு செட்டு போட்டுக்கிறேன். ஓகே, புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒர்க் அவுட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அது சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஃபைனலாக பண்ணால் போதும். இந்த 2 சைடும் கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி அது நல்லா வெயிட் போட்டுக்காங்க. சப்போஸ் தம்பல்ஸு வெயிட் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 2 குடத்துல தண்ணி நப்பிடுங்க. அது பண்ணிங்கன்னாவே போதும் வீட்டில். ஓகே, 2ம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், புஷ்அப்ஸ் எடுக்க முடியாதவங்க முட்டிக்கால் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, 10 கவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே தம்பி மேலே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. ஓகே, நான் இன்னொரு தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரேன். பார்த்துக்கோ, தெரியுதில்ல? இந்த மாதிரி 2 சைடுங்க. சரிங்களா? நீங்கள் குடம்பு வச்சுட்டிங்கனாலும் ஓகே, இல்லை தம்பிள்ஸில் நல்லா வெயிட் ஏற்றிக்காங்க. ஒரு 10 kg இல்லை 15 kgs கூட வச்சுக்கோங்க. நான் 5 kg தான் இருக்குது. அதனால் ஜிம்முக்கு போனோம்னா நான் இன்னும் எடுத்துக்குவேன், வெயிட் போட்டுக்குவேன். 15 kg போட்டுவேன். எதுக்குன்னா இங்கே. சரிங்களா? கால் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக, முடிஞ்ச வரைக்கும் இறக்கிக்கோங்க. முப்பது. ஓகேங்களா? இது 3 செட்டு. ஓகே,
30 முடிஞ்சது. நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் வெயிட் இல்லாதங்காட்டிக்கு. ஓகே, இப்போ இந்த செட்டு முடிஞ்சது. டைம் இருந்தால் தம்பிள்ஸ் அடிங்க, சரிங்களா? இது வெயிட் கம்மியாக இருக்குது, ஆனால் கவுண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? கவுண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டிங்கன்னா இன்னும் இதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கையிலையுமே இந்த கைக்கு 25, இந்த கைக்கு 25, மொத்தம் 4 செட்டு. ஸோ 100 வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா மக்களே? ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளான எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கும் வேறு ஒர்க் அவுட் எல்லாம் தெரிஞ்சதுன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவை நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் நான் இது முடிச்சுட்டு நான் நைட்டு என்ன சாப்பிட்றேங்கிறது நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி விட்றேன். ஓகே மக்களே, பாய், தேங்க்யூ. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன், கூடவே வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன், குழம்பும் கொஞ்சம் சட்னி வச்சுக்கிட்டேன். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.